விஷ் ஹாப்பி தீபாவளி டு டியூட் எல்லாருமே டியூட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய ப்ராங்க் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ படத்தை வந்து பாருங்கள். ஒரு எப்படி சொல்கிறது, உண்மையாக ஒரு பொண்ணு லவ் பண்ணால் என்னென்ன பண்ணுமோ அந்த பொண்ணுக்காக என்ன வேணால் பண்ணலாம், அதுதான் கதை. ஸோ வந்து பாருங்கள், 2.5 hours ஜாலியாக போகுது. மியூசிக் சூப்பராக இருக்குது, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரோகிணி மேம் நடிச்சிருக்காங்க, அப்புறம் சரத்குமார் சார் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இப்போ புது ஹீரோயின் வந்திருக்காங்க, அவங்க அந்த மேடமும் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ சூப்பராக வந்திருக்குங்க, செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. அதாவது இன்னைக்கு ட்ரெண்டில் வந்து வேறு மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்படி சொல்கிறேன், நான் இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணுக்கு அவர் இன்னொருத்தரை வச்சு கல்யாணம் பண்ணுறாரு. ஸோ அது அப்படியே போகுது, அதெல்லாம் ஃபுல்லாக சொல்ல முடியாது. உள்ளே வந்து பாருங்களேன், நீங்களே காரி துப்புறப்ப தூ காரி துப்பிட்டே தான் இருக்கிறாரு. ஜாலியாக, ஆனால் ஜாலியாகவும் இருக்குது. இது இப்படி நெகட்டிவாக பேசினா நம்மளோட கலாச்சாரம் சீர்கேடும் சொல்லலாம். பட் ஆனால் இதுதான் அப்படியே மாறிட்டே வரீங்களே, அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறது, இது 90s கிட்ஸ்க்கெல்லாம் பிடிக்கல மாதிரி சொல்லுவாங்க. இப்போ 2K கிட்ஸ்க்கும் பிடிக்கும் தான் சொல்லுவாங்க. அவரோட ஸ்டைலில், அவரோட ஃப்ளேவரில், பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதை வந்து அதையே வச்சுட்டு அதே நினச்சிட்டு உள்ளே வராதிங்க. பட் ஆனால் எல்லாம் சந்தோஷமாக தான் வெளியே போவீங்க. டியூட் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. மியூசிக் பிரிஸ்டார் ப்ரோ செம்மையாக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயினு பிரதீப் ப்ரோ, ரோஹிணி மேம், சரத்குமார் சார். மியூசிக் செம்மையாக இருக்குது, கலர்லாம் நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி எல்லாம் சூப்பர் ப்ரோ. அப்புறம் நல்லா இருந்தது படம். ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா லவ் துறையில், டிராகனில் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து ஒரே கேரக்டர் வச்சு பண்ணாரோ அந்த கேரக்டர் வந்து இதுலேயும் அதே மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அவர் நெக்ஸ்ட் படம் வந்து வேறு வேறு கெட்டப்லையும் சரி, வேறு அந்த ஜானரில் கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த சொசைட்டிக்கு இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு கேட்க வேண்டிய படம் வந்து இந்த படம் நல்லா இருக்குது. ஒரு கேஸ்ட் கான்செப்ட் தான் இந்த படம். ஒரு லவ் மூட்லேயே கொண்டு போயிட்டு ஒரு லவ் மூட்லேயே வந்தது. அதே மாதிரி இந்த கேஸ்ட்லாம் இருப்பாங்களே, இப்போ வந்து இந்த லவ் பண்ணால் இதான் இப்போ சொல்கிறாங்களே, இந்த லவ் வந்து கேஸ்டால தான் கொண்டு வரணும், கேஸ்டால தான் இந்த கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் பார்த்தா நிஜமாக சொல்கிறேன் பயங்கரமாக பிடிக்கும். ஒரு பயங்கரமான கான்செப்டோடு முடிச்சிருக்காங்க படம். மிச்சபடி இந்த படத்தில் பிஜிஎம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, அதுவும் சாங் ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த ஒரு பிஜிஎம் வச்சு ஃபுல் படத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். அந்தளவுக்கு பிஜிஎம் சாய் அபியங்கர் வேறு மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அவர் யங்கஸ்ட் மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் தமிழ் படத்தில் வந்து பயங்கரமாக கொண்டு வந்திருக்காரு. இன்னும் நல்லா பிரதீப் ஆக்டிங் செம்மையாக இருந்தது, வேறு மாதிரி. பிரதீப் ஆக்டிங்கன்னா தான் அதே கெட்டப் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி மாற்றினார்னா, ஏன்னா இப்போ அவர் வந்து நியூ ஜென்ரேஷன் ஆக்டர்னால ஒரு நல்ல ஒரு வேறு கெட்டப் பயங்கரமாக கொண்டு வந்து நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும். மிச்சபடி இந்த படத்தில் வந்து மைனஸ் பாயிண்ட் எதுவுமே இல்லை, நல்ல ரீல் ரோல். அதுவும் இல்லாமல் ஒரு 2-3 நியூ கேரக்டர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் முக்கியமாக சோசியல் இந்த மீடியாவில் இருக்காங்களா, இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸு, அப்புறமா கண்டென்ட் கிரியேஷன் நிறைய பார்க்கலாம். நான் பார்த்தானா அவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து 2-3 இன்ஸ்டாகிராம் அவங்க எல்லாரையும் வந்து இன்ஃப்ளூயன்சர் எல்லாரையும் இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. செம்மையாக இருந்தது படம். அவர் வந்து வந்துட்டாரு, ஏன்னா ஒரு பிளாக் பஸ்டர் 3 படம்லாம் சும்மா கொடுங்க தமிழ். இப்போலாம் 1000 கோடி தான், இப்போ 1000 கோடி இப்போ டார்கெட் போகிற இடத்துல 100 கோடி இவர் எடுத்து அவனை சொல்லியிருக்காங்களே, அது இந்த படத்தில் வந்து திரும்ப வந்து சேரும். அவர் தொடர்ந்து எடுக்கிற படம் நல்லா தான் வரும். ஆனால் நியூ ஜென்ரேஷன் ஆக்டர் மாதிரி தெரியல. இவர் வந்து சிம்புக்கு முன்னாடி வந்து ஆள் மாதிரி தான் இருந்தார். ஏன்னா வந்து சூப்பராக பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. காமெடி ஃபுல்லாக அவர் இருந்தாலே காமெடி தானே, அவரும் காமெடி. அப்புறமா இந்த பரிதாபங்களை வந்து இந்த டிராவிட் இருந்தார்ல, அவரும் செம்மையாக பண்ணியிருந்தாரு. இன்ஸ்டாகிராம் கிரியேஷன் அந்த கண்டென்ட் எல்லாம் பண்ணுவாங்களா, அவங்களாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிரிஞ்சு எல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்ன கிரிஞ்சு வந்து நம்ம சொல்றது தான், அவரே சொல்லியிருப்பாரு. மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நம்மளுக்கு கிரிஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு பிரதீப் ட்ரைலர்ல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துல கிரிஞ்சு எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் பண்ண வேண்டிய படம் வந்து இந்த படம். நீங்க தீபாவளிக்கு நல்லபடியா எல்லாரும் போய் பாருங்க. நல்லாவே இருந்துச்சு, பரவாயில்ல, சூப்பராகவே இருந்துச்சு. பிரதீப்புக்காக கண்டிப்பா படத்தை பார்க்கலாம். என்டர்டைன்மெண்டா இருக்கு, ஜாலியா போயிட்டு இருக்கு. கனெக்ட் ஆகணும், கொஞ்சம் மியூசிக்லாம் கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே வந்து லாக் இருக்கும், கொஞ்சம் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபேமிலியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. ஜென்சி அந்த மாதிரிலாம் போது கொஞ்சம் கிரிஞ்சாகவும் இருக்குது. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறாருன்னா பிரதீப் ப்ரோ நல்லா பேலன்ஸ் பண்ணி சூப்பராக எல்லாரும் ஃபன்னாக போயிட்டுருக்காரு. அவரோட ஆட்டிடியூட், அவரோட இதில் வந்து படம் சூப்பராகவே இருக்குது. கேஸ்ட்டு மெயினாக சொல்ல வந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அது இன்ட்ரோல் பேக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக எல்லாருமே பிடிக்கும். அவர் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த இதுதான், லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அவளுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான், அது ஓவராக போகுது. இருந்தாலும் ஓகே தான், சில் தான். மியூசிக்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாங்க, ஃபீலிங்கான இடத்துல கரெக்டான மேட்ச் பண்ணி சூப்பராகவே பண்ணி. பிரதீப்காக தான் ப்ரோ நான் வந்து பிரதீப்காக கண்டிப்பாக படம் பார்க்குறீங்கன்னா பார்க்கலாம். ஆக்டிங்லாம் நேச்சுரலாக இருந்துச்சு, ஒரு சூப்பராக இருந்துச்சு. 3 மூவியில் எப்படி பண்ணியிருந்தாரோ அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எப்படி பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கேன். மியூசிக் வந்துட்டு சாய் அபியங்கர் நல்லா பண்ணியிருந்தாரு. ஊரம்பிலாம் வாய்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா லாக் இல்லாமல் அவர் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருந்து. செகண்ட் ஹாஃபில் இந்த ஃபைட்டிங் சீன் அது ஒன்று கொஞ்சம் லாக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க, அவங்களோட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. டியூட் மூவி நல்லா தான் சார் இருக்குது. இதில் எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லா தான் இருக்குது படம். இந்த படத்தில் என் மைண்டுக்கு எந்த குறையும் இல்லை சார். படம் நல்லா தான் இருந்தது, பிடிச்சிருந்தது. டிராகனை விட ஐ திங்க் டியூட் இஸ் ரியலி குட்.
மியூசிக் வைஸ் நல்லாவே இருக்கு சார். இல்ல எனக்கு தெரிஞ்சு கேப்பே விடாம தான் எல்லா இடத்துலயும் அடிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி அவரோட ஆக்டிங் மாசா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒன்றும் வராதுன்னு நினைச்சேன். பட் அந்த மெயின் சீன் வரும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது யூடியூப்ல கேட்டேன், பட் இங்க ரொம்பவே நல்லா இருக்கு. வைப் யா ஃபன்னா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். மெசேஜ் நான் சொல்லிட்டேன்னா யாரும் போய் படம் பார்க்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டே. ஐ திங்க் நீங்க படத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் லைக் சும்மா ஏதோ பண்ணிட்டு அமிச்சிட்டாங்க வீட்டுக்கு. இட் வாஸ் லைக் தேர்ஸ் அ வெரி நைஸ் மெசேஜ் தட் ஹஸ் பீன் செட் அபவுட் ஆனர் ஃபீலிங் அண்ட் ஆல். ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் கோ அண்ட் வாட்ச் இட். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் வாட்ச்ட் அ ஸ்டோரி லைக் திஸ். யாரோ ஒருத்தருக்காக இப்படிலாம் பண்ணுறது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச் நியூ லவ் ஸ்டோரி. மேபி சில பேர் கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, பட் தென் 2 hours ரொம்ப அழகாக கதை சொல்லியிருந்தார். 2K கிட்ஸ்க்கு ஆப்வியஸாக ரிலேட் ஆகும் பிகாஸ் இட்ஸ் ஆர் ஜென்ரேஷன் லைக் ஸ்டோரி. பட் ஐ திங்க் த மெசேஜ் தட் வாஸ் செட் இன் த மூவி இன் தி எண்ட் 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ரிலேட் ஆகும் பிகாஸ் தே வுட் ஹவ் கான் த்ரூ த சேம் திங் அட் தேர். லவ் எல்லாருக்கும் ஒன்று தானே சார். அது எப்படி சார் நீங்கள் பிரிக்கலாம்? 2K 90s என்ன பண்ணாலும் லவ் தானே சார். ஃபன் அண்ட் க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அவங்க வந்து அந்த கிரிஞ்சா பண்றதெல்லாம் இருந்துச்சு ட்ரெய்லரில். பட் இட் வாஸ் வெரி கியூட். ரெண்டு பேர் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சாய் அபியங்கர் ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ட்ரோல்ஸ் அகேன்ஸ்ட் ஹிம். அவர் பாடினது மியூசிக் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. பட் ஐ திங்க் ஹிஸ் ஒர்க் இஸ் ஸ்பீக்கிங் ஃபார் ஹிம்செல்ஃப். ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். லைக் மியூசிக் வைஸ் ஐம் சேயிங் எப்போலாம் அவர் பாட்டு வந்துச்சோ எல்லாரும் கை தட்டுறாங்க, எல்லாரும் பாடுறாங்க. ஸோ இட் வாஸ் ஃபன். ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் எல்லாரும் நிறைய அனிருத் பாட்டு கேட்கறதுனால தே ஃபீல் இட். கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் தென் இட் வாஸ் நைஸ் டு see someone else's name on screen after a long time. And Anirudh obviously அவர் எங்கேயோ இருக்கார். பட் சாய் அபியங்கர் has done really good. How to Dragon maybe அதான் சொன்ன மாதிரி மேபி இட் வில் ரிலேட் டு 2K kids more. But then for a first time director I think he's done a very good job. And அட்லீஸ்ட் அவரை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் கம் அண்ட் வாட்ச் த மூவி. லைட்டாக சோகமாக தான் இருந்துச்சு எங்கள் அண்ணன் படம் வரலன்ட்டு. பட் தென் இட்ஸ் நைஸ் டு see like good movies come. மெர்சல், தீபாவளி, விகில்லாம் அப்புறம் இட் வாஸ் ஃபன். நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. லைட்டாக அழுக வருது. பட் பரவாயில்ல, அண்ணன் அடுத்த வருஷம்